ஸோ எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நீங்கள் எனக்கு பார்த்துக்கின்றது ருத்ராபிகள் வைட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹிட்மேன். ஒரு ஹிட்மேனாக இருக்க போகிறேன். என்னடா எல்லோரும் ஹிட்மேனாக இருக்க போகிறேன்னு சொல்லி சோகப்படாமல், நீ என்னடா ஹிட்மேன் ஜாலியாக இருக்கேன்னு கேட்டேன்னா என்னண்ணா ஓகே, இதெல்லாம் நம்ம தேவையில்லாத விஷயம். நியூ தான் இப்போ. ஓகே, இது ஒரு ஃபோனில் இருக்க ஹிட்மேன் கேம். இப்போ உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபுல் பேர் கொடுக்க முடியாது, ஆனால் கொடுப்போம். இவ்வளோ தான் வரும். ஸோ நான் ஸ்டைலாக நினைக்கிறது ஹிட்லர்னு வைப்போம். ஹிட்லர் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் பரவாயில்ல, கேம் தானே. ஓகே, வேறு பேர் கிடைக்கலன்னு ஹிட்லர் வச்சிட்டேன். ஸ்டார்ட் கேம். ரூக்கியாக, நார்மலாக, எக்ஸ்பர்ட்டாக, ப்ரோவா. ஓகே, நான் ஒரு வாட்டி தனித்தனியாக ஆட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக ஆடுவோம். நம்ம ஒன்றும் குழந்தை கிடையாது. ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரே ஒரு வாட்டி பார்த்தேன். இதுதான் புதிய தீம் பார்க். எல்லோரும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபெரிஸ் வீடுக்குள்ளே பெரிய ஃபெரிஸ் வீலாக இருக்குது. ஆனால் அப்போ ஒரு பிரச்சனை. ஒன்று, எலக்ட்ரிக் தப்பானதுனால ஒரு மாதிரி ஷாக் அடித்து வெடிஞ்சிருச்சு. அதனால் மொத்தமாக எர்த்குவேக் வந்து ஆடிச்சு. தனித்தனி பாட்டாக ஃபெர்ரிஸ் வீடே உடஞ்சி துண்டாகவே உளுந்துருச்சு. அதனால் நிறைய மக்கள் இறந்தாங்க. உளுந்து தீம் பார்க்கே சுத்தமாக நாசமாக்கிடுச்சு. இது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ரிப்போர்ட். அதுவும் சவுத்லேண்ட் பார்க்கில் 100 மேலே ஃபேமிலி தனியாக இருக்காங்க. கண்ட்ரியோட அஃபிஷியல் படி இது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். அஞ்சு வருஷமாக தேடி பார்த்தோம். அதுக்கப்புறம் லீகல்ஸ் அப்படின்னு ஒரு டீம் சவுத் பார்க்கோட ஓனர் ஜோசப் கிளாரன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிஸ்லாம் இந்த மாதிரி இப்படி ஆகிப்போச்சு. போச்சு. உங்களுக்கு ஒரு கப் ஆஃப் டீ வேணுமாப்பா? நீங்கள் ஒரு டார்க்கில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ஹார்ட் வராது. நான் ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ண விரும்புகிறேன். டெத் ஆஃப் அ சோமன். ஓகே கைஸ், ஜோசப் கிளாரன்ஸ் இவனை தான் நம்ம போட்டு தள்ள போகிறோம். ஜான்வரி 9, 2004 என்று ஹிட்மேன் ஒருத்தன் மொட்டை மண்டையாக ஒருத்தன் வந்திக்கிறான். ஓகே கைஸ், இதுதான் இப்போ நம்ம இப்படி தான் இருக்கும். என்னடா அது பங்கமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸில் போய் ஆடியோ கூட கண்ட்ரோல்ஸில் போயிட்டு எனக்கு வைப்ரேஷனாக சுத்தமாக இருக்குது. எனக்கு தெரியும் கைஸ், ஃபோனில் ட்ருக் அப்படின்னு சவுண்ட் கேட்குது. ஓகே, மேலே ஏதாச்சும் வழி வேணுமா? சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. யாரா நீங்கள் இருக்கீங்க? ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் மாதிரி தனியாக ஒரு லேண்டு வைக்கணுமா? அதான் சவுத்லேண்ட் பார்க்குன்னு பேர் வச்சுருக்கேன். ஹலோ ஏஜென்ட் 47, நீ கொல்ல போகிறது ஜோசப் கிளாரன்ஸ். நீ மெயின் கேட் கிட்ட போ, அங்கே போய் வெயிட் பண்ணு. இவன் தான் ஜோசப் கிளாரன்ஸ். அவனை நீ போட்டு தரணும் தான் அவன் வேலை. ஹிட்மேனாக இருக்கிறது உனக்கு புதுசு. போ பழகிறான். என்ஜாய் ஒரு ஜேர்னி 47. ஓகே, ஏதோ ஒரு அக்கா வந்து எதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே சரிண்ணா. ஓகே, அக்கா மாதிரி வாய்ஸ் இருந்துச்சு, பரவாயில்ல. என்னால் முடியாது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தானே. நீ இருக்கே, நீ எங்கடா இங்கே பார்க்குற? நான் ஜோசப் கிளாரன்ஸ் பார்க்குறேன். அப்படி நான் கேட்டதே இல்லை மிஸ்டர் ஸ்விங் கிங். ஓ, அந்த லூசுக்கு இருக்கு பையனா? அவனை எப்படி நீ அப்படி கூப்பிடல?
அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோ நான் நேமோங்கெல்லாம் கிடையாது. போட வா தொட்டு அடித்து மூஞ்சி உடச்சிட்டாங்க. கேட்டில் அடிச்சு போங்க. ஹிட்மேனாக இருக்கிறது எனக்கும் புதுசு தான். ஸோ தற்பாசிங்கன்னா கிஃப்ட் ஷாப்புக்குள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. இதானே கிஃப்ட் ஷாப். போட்டேன், உள்ளே போயிட்டேன். டிஸ்ட்ராக்ட் த கார்ட்ஸ். டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு வேலையாகாது. ஓ எங்கே போகணும்? ஏய் அடித்து போட்டு தள்ளிட்டேன். நம்மளுக்குலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கோமாளிலாம் கிடையாது. என்டர் த தேட்டர். சார் லைட்டாக லைஃப் போயிடுச்சு. தற்பாசிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஹோல் வழியாக பார்ப்போம். டேய் ஹோல் வழியாக ஏன்டா பார்க்குற? இப்போ நம்ம குனிஞ்சு போனோம். ஓகே ஒருத்தன் கேங்ஸ்டர் இருக்கான். கில் தி கேங்ஸ்டர். நீ இப்படிலாமா பண்ணுவ? யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க. நான் அப்படி பண்ணவே இல்லை. யாராச்சும் காப்பாற்றுங்க. அவள் கன் எடுக்காது. நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா எவ்வளோ இருக்குது? ஃபோட்டோ இருக்குது. Our little darling is birthday in the keep 205. என்னடா போங்கடா. காயின் டிஸ்ட்ராக்ட் பண்ண பைனாகுலர் ஃபைபர் வயர். ஸோ ஃபைபர் வயரை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்னா எரிக்க போகிறோம். யாரை பார்த்து என்னடா பண்ணுற? சாப்பிடா உனக்குலாம் தேவைதான். இப்போ நான் சொல்லணும்னு நினச்சேன். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணேன். ப்ளஸ் ஒரு கண்டென்ட்டுக்காக தான். இது பெருசாக எடுக்கிறாதீங்க. ரியல் லைஃப்பில் போய் இது பண்ணிடாதீங்க. இப்படியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு குழந்தைங்க பார்த்துடாதீங்க. போகிற இடத்துல டொப்புன்னு மண்டையில் போட்டுருவேன். குழந்தைங்க பார்க்காது. டிஸ்க்ளைமர். யார் தம்பி நீ போடா. இன்ஸ்ட்ரிக்ட் மோட்னா இதான் கைஸ். இது வழியாக எப்படி போகிறதுன்னு கண்டுபிடிக்கணும். பார்த்துட்டேன். எப்படியா நான் பார்த்துட்டேன்டா. இது மேலே போகலாமா? அதுவே எனக்கு தெரியாது. விழுந்தா அவ்வளோதான். நம்மளுக்கு மேலே வந்து ஒரு இது இருக்கும். லைஃப் பார். ஜம்ப் டு த பால்கனி. ஓகே கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறோம். ஜம்ப்பு செம. ஓகே மறக்காமல் புதுசாக பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஹிட்மேன் கேம்ஸ், இந்த மாதிரி ஆக்ஷன் கேம்ஸ் பிடிக்கணும். அதுக்கப்புறம் மற்றும் கமெண்ட்டில் ஹிட்மேன் அப்படின்னு போட்டுருங்க. நான் உங்களுக்கு ஹார்டிங் கொடுத்துட்றேன். ஓகே தக்கி உள்ள 2 பேர் இருக்காங்க. ஏதோ வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே கன் எடுப்போம். போட்றா நான் கேங்ஸ்டர்ஸை டிஸ்போஸ் பண்ணோமா? ஒரு கைஸ் ஒருத்தன் வரான் கைஸ். சீக்கிரம் உள்ளே போட டிஸ்போஸ் பண்ணுறேன். சரி ரத்த கரத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவான். அப்புறம் எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணேன். ஓ மை காட். டே சீக்கிரம் போடாங்கிட்டு. டைம் ஆகுதுடா. வரான்டா ஒருத்தன். ஹைட் இன் த கிளாட். வந்துட்டான். கதவு பூட்ட முடியுமா? காட்ஸ் சஸ்பீஷியஸ் ஆகிறாங்க. இவனை எடுத்துகிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை எடுக்கணுமா? இதையா நம்ம பார்க்க வேணாம். இது கீ கார்டு இருக்கான். எடுத்துப்போம். என்டர் த ஆர்ட். சரி கன்னை எக்யூப் பண்ணிப்போம். இப்போதைக்கு உள்ள வச்சுப்போம். எப்பட்றாண்ணா? யூஸ் த கீ கார்டு. தீசாலித்தனமாக தாண்டா வச்சுருக்கீங்க. ஓகே மேலே இருக்க பச்சை கலர் மீட்டர் இருக்குல்ல, அது ரொம்ப எகிரிச்சுன்னா காட்ஸ் அலர்ட் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். எல்லோவில் போச்சுன்னா சஸ்பீஷியஸாக நான் எல்லோ போச்சுன்னா அவங்க ரொம்ப சஸ்பீஷியஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நினைக்கிறாங்க ரொம்ப க்ரீப்பியாக நடந்துக்கிறேன்னு சொல்லி. என்னது இது? கன்னு. இதுக்கு ஒரு ஆட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே என்டர் த கண்ட்ரோல் ரூம். அது போட்டு உன் மண்டையில் ஒரு ஷார்ட் வைக்கிறேன். போடாங்கிட்டு அங்கே ஒரு கார்டு வரான். போடுறா. யாருக்கிட்ட பேசி குனிச்சுப்போம். ஒரு ட்ரூவான அஜியோ நம்மளுக்கு எதுக்கு தேவை கதவு திறந்து உள்ளே போக வேண்டியதான். என்னால் மணி இப்போ கொடுக்க முடியாது ஸ்வீட்டி. அது இப்போயே ஆல்ரெடிக்கு மிஸ்டர் ஸ்பூக்கு போயிடுச்சு. இப்போ நான் பார்க் திறந்துருக்கேன்.
அதெல்லாம் ரொம்ப பழைய டைம். இன்னி கொஞ்ச நாள் தான் இருக்குது, என்னை நம்பு. அது சொல்லாத சன்ஷைன். மிஸ்டர் ஸ்பூக் இங்கே வர போகிறாரு. ப்ளீஸ் எனக்கு அந்த பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணணும் பேபி. எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். பேபி கேக்ஸ்லாம் சே இப்படி நடக்குது. அவன் ஏதோ ஒரு நஷ்டத்தில் இருக்கான். போனால் போடும். மிஸ்டர் ஸ்பூக் யார்? டி கதவு பூட்ட முடியாதாடா? டி கதவு பூட்ட முடியாதாடா? என்ன ஆச்சு? பக்கா? சரி விடுங்க, கதவு பூட்டணுன்னு தான் அவசியம் இல்லை. கன் எடுப்போம், வந்தானே மண்டையில் போடணும். இங்கே இருப்போம் ப்ளீஸ். ஒரு காடு வரவங்களாம் போட்டு விட்டுருக்கேன். குயிஸ் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் மேலே. அப்பா அவ்வளோ சஸ்பீஷியஸ் பண்ணுறாங்க. டிடிடி 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 போடுறான். யாருக்கிட்ட? போட்டு தள்ளு மாமா. ஆமோஸ் தேவைப்படுது. ஸோ எல்லோருக்கும் என்ன எடுத்துப்போம். அப்பா இருட்டாக இருக்கே. ரீலோட் பண்ணிப்போம். இப்போ நான் டாய்லெட் கூட போகணுமா? அங்கே என்ன நடக்க போதா? ஓப்பன் பண்ணுவோம். யூஸ் த கேங்ஸ்டர் அஸ் அ ஹியூமன் ஷீல்ட். ஓகே, டாப் ஹியூமன் ஷீல்ட். ஓ இப்படி பொங்கும். ஏய் தம்பி, நடுவில் எவனா வச்சுருக்கீங்களா? சாவிட மிஸ்டர் குப்பை சாமி. டே நவுறா டே. செதுடான். கிளியர் த ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். நடப்போக வேண்டியதான். ஒருத்தன் உயிரோடு இருக்கான். சார் பொழைச்ச என்ன பண்ண போகிறான்? ஒட்டுருவோம். டி இதுக்கடா கீழே போகிற? எதுக்கடா கீழே போகிற? மேலே வாடா. இதுவும் தான் மிஸ்டர் ஸ்பூக் பட. இது ரொம்ப நேரம் ஆச்சு ஸ்கூப். ஓகே, இது கேட்ச் எடுத்துகிட்டு இதை எடுத்துக்கோ மிஸ்டர் ஸ்பூக். இது திங்க பாரு, குப்பை மாதிரி இருக்கு. இந்த ப்ரெஷரில் கொஞ்சம் நம்ம டீல் என்னென்னா, இந்த மாதிரி பண்ணுறேன் நினைக்கிறேன். ரொம்ப தான் ஓவராக பேசுனானே. இல்லைடா அப்படிலாம் நடக்காது. அச்சோ எதுக்குடா இப்படி பண்ண? ஐயோ சத்தா சாவடா. நீ உன்னை யார் அப்படிலாம் பண்ண சொன்ன? கேங்ஸ்டராக இருக்கிறது தான் பிரச்சனை தான். கூப்பா சாமி. சரி இப்போ என்ன பண்ணணும்? சூட் கேஸ் எடுத்தோடனே அன்பேக் தான் ரைஃபிள்னால் எப்படி பண்ணுறது? இந்த சூட் கேஸ் இருக்குது, அன்பேக். தொண்டையில் கிச்சுக்கிச்சு. ரைஃபிள் எடுத்தாச்சு. ஏம் பண்ணுமா? யாரடா ஏம் பண்ணணும்? இங்கே நிற்பானா? ஹெட்ல வைப்போம். போட்ரா. அங்கே ஒரு கார்டு இருக்கான். போட்ரா. நீ ஏதோ ஒரு கார்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. 3 கார்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான். போட்டாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலான்னு சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு இந்த கன்னை தூக்கி போட்டு வர்றோம். எனக்குலாம் இந்த ஸ்னைப்பர்லாம் பிடிக்காது. ஷார்ட் ரேஞ்சரா? தைஜிட்ஸு தான் நான் பங்கம். ஒத்துக்கிட்டின்னு வந்தாச்சு. ஃபைண்ட் த டோர் டு ஆஃபீஸ். பா ரத்தம் எப்படி தெரிச்சிருக்கு. அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஆஃபீஸ்க்குள்ளே போனோமா? ஆஃபீஸ்க்குள்ளே தான் மிஸ்டர் ஜோசப் கிளாரன்ஸ் இருக்காருன்னு இல்லை, இருக்கான். பாய்சன் சிரிஞ்சியா? வாக் அப் ஸ்டெப்ஸ். குத்தாச்சு. கேள் எங்கே கேள் போகிற? போட்டுற வேண்டியதான். இங்கே போகிறான். போடு. நீ யார்கிட்டயாச்சும் போய் சொன்னா அவ்வளோதான். ஓகே,
கன் எடுத்துப்போம். இங்கே ஒரு சம்பவம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் தான் மிஸ்டர் ஜோசப் இருக்கார். போடுறா என்னடா தொப்பையில சுட்டுவேன்டா, சாப்பிடா. போட்டவொடனே எவ்வளோ வாட்டி போட்டு வச்சுருக்கேன். இதை கன்னில் ஆமாவே இல்லை. ஓகே, ஒருத்தரை போட்டாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட்டை போட்டாச்சு கைஸ். அச்சு மலை ஓடு கிளிம்பி இந்த. ஓகே, பிளேஸ் ஆன் பாம் ஆன் விச்சு வின்னுச்சா ஒன்றா. ஓ, இதுதான். இதில் ஒரு பாம் வச்சா டும்முன்னு உடஞ்சி ஏதோ ஒன்று விழுந்துடும் போல். பாம்புக்கு நான் எங்கடா போவேன்? ரோவா. ஓகே, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பார்த்துட்டாங்க. டேய் போட்றா அரங்க மாதிரிட்டுமே. கைஸ் ஸ்கூப்பு கைஸ். ஏய் ஸ்கூப்பே 9ஆம் ஓவரா பண்ணுறேன். போட்டாங்க இது நானா? அச்சோ, ஏதோ ஒரு பொண்ணை போட்டேன். சரி, நம்மளுக்கு அவ்வளோ விஷயம் போவோம். பாம் எங்கடா அங்கே இருக்குது? கில்லர் மாஸ்கர் 27. ஜோசப் கில்டு. ஒரு சஸ்பீஷியஸ்டான மணி இன்வால்வ் ஆயிடுச்சு. கிளாரன்ஸ் போலீஸ் பிளட் இஸ் ஈவன் தான். முடிச்சாச்சு கைஸ். வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு டார்கெட் முடிச்சாச்சு. நம்மளை பார்த்தீங்களா நியூஸை படிச்சுட்டு சாம. இவன் கூட நியூஸை படிக்கல, இவன் வேறு யாரோ ஸ்விங்கிங் அசைண்டட் எவனோ ஒருத்தன் அன்னோன்னு அர்த்தம் போட்டான். அசோசியேஷன் அதை நம்ம தான் சேவ் பண்ணிப்போம். நீ இந்த கேம் நான் முடிச்சிருவேன். கண்டினியூ. ஹிட்லர்னா ஹிட்லர் மாதிரி இருக்கணும். ஹைடவுட்னா என்ன? வெல்கம் டு ஹைடவுட். ஓ, இங்கே உங்கள் வெப்பன்ஸை சேஃப்டியாக வச்சுக்கலாம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஹேர் கட் கூட பண்ணிக்கலாமா? அப்படியே ஹேருக்கு எங்கேயாச்சும் பண்ண முடியுமா? தேவைப்பட பொருள் மட்டும் எடுத்துக்கலாம். எஸ்எம்ஜி ஆமோ, கஸ்டம்ஸ் லாகஸ். எனக்கு எஸ்எம்ஜி தேவைப்படும். மிஸ்டபடி அதுக்கப்புறம் இது தேவைப்படும். ஓகே, நான் பிக்கப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓ இப்படி தான் பண்ணுமா? சும்மா உள்ளே போனேன், அது இங்கே வந்துடுச்சு. ஓ, இவன் ஆடுற இடம் போல கைஸ். ப்ரெசன்ட் டே. இதோ பரவாயில்ல பறந்து போது 2 பறவை. இல்லை அவன் இறங்குறான். பார்க்க சயின்டிஸ்ட்டோ இல்லை சயின்டிஸ்ட் மாதிரி இல்லை, நல்லா படிக்கிற மாதிரி இருக்கான். ஆனால் கன்ஃபார்ம் கேங்ஸ்டராக தான் இருப்பான்னு நல்லா தெரியும். நல்ல கேங்ஸ்டராக இருக்கலாம். கேங்ஸ்டர்லேயே நல்லது, நல்ல கேங்ஸ்டர். ரிக் ஆண்டர்சன் ஃபஸ்ட் எடிஷன். அவன் உங்களை தான் பார்க்க வருங்கிறான். இந்த வழி யாரை பார்க்க போகிறான்? என்னடா மூஞ்சியை காமிங்கடா. ஓ, ரிக் ஆண்டர்சன் உங்கள் முன்னாடி வர்றதுக்கு சந்தோஷம். மிஸ்டர் அலெக்சாண்டர். ரிக்குன்னு போட்டு கூப்பிடு, என்ன ஜாக்கு அந்த மேலே கூப்பிடாது. மேக் உன்னை ஏறு செல்ஃபாக கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கோ. ஓ, அவருக்கு எதுவும் உடம்பு முடியல போல. இங்கே வரங்க. தேங்க்ஸ். ஆனால் நான் அப்படி நினைக்கல. நான் இப்போ ஒயிட் ஹவுஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டேரக்டர்லாம் FBI ரிட்டையர்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி பண்ணுறாரு ரிக். ஓகே, ஆமாம். அவன் சாரி கேட்டுக்கிறான், அந்த மாதிரி சொல்கிறான். ஐஎம் சாரி டு லூட் அபவுட் அந்த ஃபால்ஸ் ப்ரெசன்ட் பட் ஐ குட் நாட் ரிஸ்க். நான் அப்படி யோசிக்கலை, நான் எனக்கு புரியலை. ஸ்கூப்பு போட்டாங்க, ஸ்கூப்பை பற்றி பேசுகிறாங்க. போங்கடா. இதுதான் ஃபேமிலி பிஸ்னஸ். ஃபர்டானா, டல்கானா அண்ட் அவன் பையன் மேனுவல், இவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபோல்டரை அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க அந்த ஃபோல்டர் பாரு அவங்கள பற்றி.
ஓகே, இப்போ நம்ம கேஸ் February 28 2004 February 28. ஓ, January 4 February 25. ஒரு மாதம் கழிச்சு ஏதோ ஒரு சிப்பு போடுறான். நம்ம தான். ஓகே, இவன் தான் கேஸ் டான் ஃபர்டானோ டெல்கானோ. அதுக்கப்புறம் கில் மேனுவல் டெல்கானோ. இது அவன் அப்பா, இது அவன் பையன், 2 பேர் போடணுமா? இப்போ எஸ்கேப் த வினியார்ட் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா வினியார்ட்லேருந்து ஒரு அது ஸ்வீப் லைனால் போகணுமா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. அப்படின்னா சீச்சி இதெல்லாம் வேணாம். கண்டினியூ சைடாமு இதெல்லாம் ஓகே பார்ப்போம். ஓகே, சைடாம்னா ஒரு சைடில் ஒரு பிஸ்டல் எக்ஸாம்னா புரியல. பிகாஸ் அவ்வளோ போட்டதுக்கு எனக்கு $2,69,000. பா, ஏச்சி 2 லட்சம் சொல்கிறேன், 269 லட்சம் இல்லை, இது மில்லியனில் வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஓகேடா. இது வச்சுப்போம். எஸ்எம்ஜி டாக்டர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஹெவி வெப்பன்னு பெரிய ஸ்னைப்பர், குட்டி ஒன்று ஒரு ஸ்பீட் ஒரு ஷார்ட் கன் இருக்குது. M4 நம்மளுக்கெல்லாம் M4 தான் கஸ்டமைஸ். இவனை சைலன்சர் மாட்டோம், அப்போ தான் சவுண்டு கேட்காது. அதுக்கப்புறம் இவனை நம்ம என்ன பண்ணோம், லோ ஆமாம் பட் ஸ்டாக் 2 பட் ஸ்டாக் இருக்குது. இவனை காசு எவ்வளோ பார்த்தீங்களே போட, அதெல்லாம் தேவை. ஸ்டார்ட் பண்ணலாம். விண்டேஜ் இயர் விண்டேஜா பார்ப்போம். ஆனிமல் டெட்கார்டோ டான் ஃபர்டானோ பேர்லே டான்னா பெரிய டான் தான்டா நீ. ஓகே, பிளேனில் வராப்பில் யாரோ பார்த்தாங்க. யார் இது? தனி ஐலாண்டு. இந்த வந்துட்டான் டான் ஃபர்டானோ டால்கானோ, இதெல்லாம் மறந்துட்டு பேர். என்னடா தண்ணிக்குள்ளே சிகரெட்டை போடுறா, இவ்வளோ தைரியம்? கன்ஃபார்ம் கொடுவேன். பா, அப்பாவும் பையனும் ரொம்ப நாள் வச்சு சந்திக்கிறாங்களோட பொங்க மாதிரியே. போ, ஹில்ஸ் எல்லாம் வச்சு இவ சஸ்பீஷியஸ் பாடுறான். சரி, நானும் உள்ளே போவோம். ஓ, பார்ட்டியாக இருப்போம். பார்ப்போம் என்னதான் நடக்குது. நடக்கட்டுமே அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் யார் தம்பி நீ ரொம்ப குருகுரும் பார்க்குற? போட்டுருவேண்டா. சிச்சோ, உங்களை குருகுரும் பார்க்குறாங்க, சஸ்பீஷியஸ் ஏறும். அப்பா, இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பொங்க மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணோம், இது திறந்து உள்ளே போகணுமா? டேய், அது திறந்துலாம் உள்ளே போக முடியாதுடா. மேப்பை பார்ப்போம். அவுட் சைட் ஹேக்கிண்டா ஃபஸ்ட் ஃப்ளோர். ஓகே, ஹேக்கிண்டா செகண்ட் ஃப்ளோர். ஹேக்கிண்டா செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டார்கெட் இருக்கான். வைன் செல்லர், அதில் இன்னொரு டார்கெட் இருக்கான். கார்ட் ஹவுஸ், அப்புறம் ஹேங்கர். ஓகே, ஒயின் செல்லாருக்கு எப்படி போக முடியும்? அது ஓப்பன் ஏரியா மாதிரி. என்னடா கை தட்டுற ஜோக்கர் மாதிரி சோக்கர். தண்ணி 1 டே பார்ட்டியா 2 டே பார்ட்டியா? இவ்வளோ தண்ணி எவன்டா குடிக்க போகிறான்? குடிப்பாங்க, எவ்வளோ பேர் இருந்தால் குடிப்பான். இங்கே ஒரு கார்டு இருக்காப்புல, அவன் போனதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். என்னடா நீ குருகுரும் பார்க்குற மொட்டை மண்டை? யாரும் பின்னாடி ஏதோ பொருள் மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே போவோம். இங்கே ஒருத்தர் இருக்காப்புல, போனேன்னு அடிச்சு ஒருத்தனை போட்டேன். ஒரு காடை வெளிலே சுற்றிக்கிட்டு இருந்தான். சும்மா யோசிச்சுக்கிட்டு, என்னது இது, சீக்கிரம் வாட அவனை பார்த்தா அவ்வளோதான். இது இக்யூப் பண்ணிக்கலாமா? டிஸ்போஸ் பண்ணிடுவோம், அப்படியே தூக்கி எறிஞ்சிருவான். தம்பி அவனை கொல்லணும்னு நினைக்கல, உளுந்து. ஐயோ சாரி தம்பி, தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டான். சரி, இந்த ட்ரெஸ்ஸு
வணங்கிறோம். ஷார்ட் கன் ஆமோ, எஸ்எம்ஜி ஆமோ. எனக்கு வந்து எஸ்எம்ஜி தான் இருக்குது. ஷார்ட் கன் ஸ்லோவாக ரீலோட் ஆகும். ஸோ நம்ம ஒரு சவுண்டு கொடுத்து இங்கே ஒரு கார்டு இருக்கால அவனை இங்கே கொண்டு வருவோமா. கைஸ், ஒரு டார்கெட் இங்கே இருக்கான். வேணா சும்மா சவுண்டு கொடுத்து பார்ப்போம். கன் வச்சு டோப்புன்னு. காட் சஸ்பீஷியஸ் இருந்தா இப்போ நான் அந்த மரத்தோட மொத்தமாக ஒழிச்சுக்க போகிறேன், ஒளிஞ்சுக்க போகிறேன். ஓகேவா? எந்த கார்டு வருவான்னு பார்த்தா எந்த கார்டும் வர மாட்டேங்கிறான். சவுண்டு கிட்டே எவனும் வர மாட்டேங்கிறாடா, சோம்பேறிங்க. இது ஒரு கார்டு. கேஸ் டார்கெட்டை பார்த்துட்டு வரும். இந்த ட்ரெஸ்ஸில் போனால் மாட்டிப்பேன், டார்கெட்டை பார்க்க முடியாது. இப்போ இதுக்குள்ளே ஒரு டார்கெட் இருக்கு. சி, ஒரே ஒருத்தன் சார் போட்டுறேன். இங்கே ஒரு எவன் வேணாலும் வரலாம். சீக்கிரமாக அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கீப் பண்ணிப்பேன். ஏன் நான் இந்த ட்ரெஸ்ஸை கீப் பண்ண முடியாது? ஏன் நான் கீப் பண்ண முடியாது? சரி, டிஸ்போஸ் பண்ணிடுவோம். எவனாலும் வந்துடலாம். டிஸ்போஸ் பண்ணிட்டே வச்சு ஆனால் இப்போ நான் மாட்டிப்பேன்டா. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவனை தான் கூப்பிட்றணும். ஐயோ, வெளியில் வரான். இது பேர் என்னது? சிவிலியன். ஓ, ஒரு அப்பாவி. இந்த மாதிரி நார்மல் ஒயிட்டாக இருந்தால் ஒரு அப்பாவியாங்க. இதை சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்பாவி. உள்ளே போயிட்டான். இப்போ யாருக்கும் தெரியாமல் ஒயர் எடுத்து ஐயோ பார்த்து சுற்றுருவேன். ஒன்றும் இல்லை. என்னடா என்ன? காட் செலக்ட் ஆகிட்டாங்க, காட் செலக்ட் ஆகிட்டேன். செத்துட்டேன், ஒளிஞ்சுக்கிட்டேன் பதரோட. இது உள்ளே வச்சுக்கோ. டிஸ்போஸ் பண்ணிடாமல் இருந்தால் சரி. யாராச்சும் வராங்களா? பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. விளங்கிரும். ஏன் அக்கா சொக்கா, ஏன் அக்கா எப்படி வந்து கண்டுபிடிச்சிங்க? காட்ஸுக்கு சஸ்பீஷியஸ் ஆகுது கைஸ். இவனாச்சும் பார்த்துட்டானா? பார்க்கல. ஒரு கார்டு வரான். அவனே போட்டுடலாமா? வில்ல எதுக்குடா இந்த ரெண்டு அப்பாவி வந்தாங்க? ஓகே, விட்டு போயிட்டான். போடு 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 போடு. ஒரே இடத்துலேருந்து சவுண்டு ரொம்ப கேட்டுருச்சு. ஏன்னா நான் 5-6 புல்லட்ஸ் விட்டேன்னா. கைஸ், இன்னொரு கார்டு வரான். இந்த மாதிரி கார்டு வந்துக்கிட்டே இருக்கான், போட்டுக்கிட்டே இருப்போம். இதுக்கடா அப்படி அப்பாவிங்க வரீங்க? டே, கடுப்பாயிருவேன். தப்பு பண்ணிட்டேன் போல. தவளாத விஷயம். நான் ஒன்று யோசிச்சிருக்கேன். இதை பாருங்கள், இதெல்லாம் நம்ம தவளாத விஷயம். செத்தா சாப்பிடும். இப்போ நம்மளுக்கு நான் ஏன் இப்படி யோசிக்காது? காட் ஹவுஸ்குள்ளே இல்லை ஞாபகம் வந்து எடுத்து ஞாபகம் உள்ளே போங்க. அவன் போடும். அந்த கார்டு போனதுக்கப்புறம் நான் அவன் ட்ரெஸ் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி முடியலட்டி நான் வேறு ஒன்று பண்ண போகிறேன். வெளில போடா பூடோ. சுத்தா சாவு. தூரமாக இருக்கான், போக முடிக்குது. என்னடா பண்ண போகிற? யாரா நீ கோமாளி? சரி, நீ படுக்க போ. நானும் என் படுக்க ஒன்று போஸ்டிருக்கேன். ஒன்று போகும். போயிட்டான் கைஸ், போயிட்டான். அச்சோ, நம்மளை கண்டுக்க மாட்டேன்.
ஏன்னா நானும் ஒரு காடு மாதிரி. ஏன்னா ரிலாக்ஸ் ஆகுறேன். ஸோ இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். ஊடுறோம் சீக்கிரம் ஓடுறோம். இதெல்லாம் உனக்கு வேகமாடா, சீக்கிரம் போடா. பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் எதுக்கு இப்படி பண்ணேன்னு தெரியுமா? ஏறுறாங்க எல்லா இடத்துக்கு போனேன். அவன் யோசித்தேன், இந்த ட்ரம்மாக இருக்குமே, இது வழியாக போகலாமா? போட்டாச்சு. போட்டு உங்கள் ட்ரெஸ் எடுக்க முடியுமா? இவன் பாடியை பார்த்தா நான் மாட்டிப்பேன். ஸோ போட முடியாதா? ப்ளீஸ். ஒருத்தன் மயக்கத்தில் என்ன பண்ணான்னு தெரியாது. ஸோ கைஸ், இப்போ ஹையர் லெவல் போல் இந்த பில்டிங்குள்ளெலாம் என்னால் போக முடியுது. ஒரு கார்டு உள்ள வந்தான். போவோம். ஒரு சம்பவம் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கைஸ், இங்கே ஒரு கன்னை பார்த்தேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன். தப்பாச்சு, யாராவது பார்க்காதீங்க. நான் ஒரு கன்னை போட்டு எடுக்கணும். எக்யூப் கார்டு என்ன கன் இருக்காதாடா? சி, அஷேம்டா உனக்கு. பெரிய ஆஃபீஸர் இதெல்லாம் அவங்ககிட்ட இல்லை. யாரும் இல்லை. அங்கே ஒருத்தர் இருக்கான். போடு போடு போடு. உனச்சு பார்த்தானா காலினா பூட்டுறோம். எதுவுமா கைஸ் எடுத்துட்டாங்க கைஸ். எப்பயும் அந்த கண்ணு கைஸ் 2-3 கார்டு வந்துட்டாங்க. இந்த வாங்கடா, சுற்றிட்டோம். ஒரு கார்டு காலி. ப்ரோ என்னடா நான் இங்கே இருந்தால் எப்படி போகிறேன்? சாப்பிட ப்ளீஸ். மேலே தான் ஒரு கார்டு இருக்கான். கிட ப்ரோ நான் இங்கே இருக்கேன். ப்ரோ சமடா, எப்படி கார்ட் பண்ணுறீங்க? செமையாக கார்ட் பண்ணுறீங்கடா. அப்ரிஷியேட் பண்ணுறேன். டேய் இப்படிலாம் வராதிங்கடா. பார்த்தோம் உங்கள் பயமாக இருக்குடா. அச்சோ ஐயோ. கீஸ் களத்தில் இறங்கிட்டாரு மிஸ்டர் குப்பாசாமி. ஒரு டார்கெட் போட்டாச்சு. கலைஞர் ரொம்ப மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் போட்டு தள்ளிட்டேன் எல்லாரையும். விளங்கிடும்டா. என்னடா பண்ணுற? சீக்கிரம்டா. இந்த வழியாக ஜம்ப் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் கதவு பூட்டிட்டு அமைதியாக வந்துடுவோம். ஒன்றாச்சும் பார்த்துட்டானா? எவ்வளோ பேர் கொண்டுட்டேன்? 1 2 3 4 5 6 7 பேர் கொண்டேன். முன்னாடி ஒருத்தனை கொண்டேன். ஓ இதான் ஆன்சிடாவா? ஒயின் செல்லரில். சரி, இப்போ இன்னொரு டார்கெட் எங்கே இருக்கான்? ஒயின் செல்லரில் தான் இருக்கான். செத்தான்டா. யாரும் பார்க்கல என்னைய. இப்போ அந்த அழகான ஆர்டிஃபிஷியலாக ஒரிஜினல் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல. இங்கே தனியாக வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்ன, தனியாக ஒரே ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனே பயந்துட்டு செத்துருவான். இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம ஒருத்தன் போட்டு இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும்? அழுவனோட பேய் இருக்குமோன்னு தோணும். பேயை பற்றிலாம் பயப்படாதீங்க. ஒரு டார்கெட் இல்லை தான் சுற்றுறான். முதல்ல இந்த ட்ரெஸ் எனக்கு செட் ஆகுதுடா. வச்சுச்சோ என்னையே தான் தேடுறாங்க. போட்டுடலாமா பேசாமல்? வெளியில் ஓடுதாச்சு. ஒயின் செல்லரில், கார்ட் ஹவுஸில், ஹேங்கரில் 2, அவுட் சைடில் ஒரே ஒருத்தர். ஸோ பேண்ட் சைடர் செல்லரில் ஒரு தேரி வரும். 2 கண்டு இருக்கு என்கிட்ட.
இதுக்கு தனியாகும் என்கிட்ட தான் வரணும். இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்போம் ப்ளீஸ். இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டேன். வந்தானா போட்டுடலாம். வரலையா? நானே போட்டுறேன். ப்ளீஸ் இதுக்கு வரான். டி இறங்கி போயிட்டான். போட்டு தள்ளுறா செல்ல மாதிரியத்தா சாப்பிட. ப்ளீஸ் போட்டு தள்ளு. இந்த கதவை போட்டு முதல்ல டெட் பாடியாக இருக்கு. சை ஐயோ இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ டெட் பாடின்னு. சோ சாமா நான் உனக்கு பண்ணுவோம். இந்த காட் ட்ரெஸ் போட்டால் நம்மளுக்கு எதாவது. ஓகே நம்ம வேறு வழியாக தப்பிச்சு போயிடும். இங்கே ஏதாச்சும் இருக்கா? போ வேஸ்ட். இங்கே ஒரு வழி. இங்கே ஒரு டோர் இருக்கு. இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு என்ட்ரன்ஸ். தப்பிச்சிட்டேன். என்னடா எப்படி ஓன் பண்ணுற? இங்கே எதுவும் ஒன்று இருக்குது. ஷார்ட் கன் எடுத்துப்போம். ஆடாச்சாரி இந்த கந்தா வெறியா இருக்கு. நவுருங்க. ஐயோ காட் சஸ்பீச்சஸ். பச்சை மலை போடு. எவன் வந்தால் எனக்கு நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். இங்கே பாருங்க டெட் பாடிக்கே டெட் பாடியாக இருக்கு. எவ்வளோ டெட் பாடி. காட் ஹவுஸ்லேயும் போய் எல்லோரும் போட்டுருவோம். நான் பின் வழியாக வர போகிறேன். முன் வழியாக எல்லோரும் போட போகிறேன். ஆல்ரெடி எல்லோரும் இங்கே டெட் பாடி வேறு. ஷார்ட் கன் வேறு. சூப்பர்ரா. இந்த இருக்குது கரண்ட் எடுக்கிறோட. விடுங்கடா ப்ளக்கை உடச்சாச்சு. சார் அங்கே பாருங்கள் சார். எங்கடா இருங்க அந்த டார்கெட்டு? உனக்கு மனசாட்சி இருக்காயா? உன் அப்பா செத்துட்டேன்னு சொல்கிறேன். உன் அப்பா செத்துட்டார் சார். என்னது என் அப்பா செத்துட்டாரா? ஆமாண்டா. என்னடா எப்போ தான் விஷயம் தெரிஞ்ச வரியா? சொன்னேன்னா பயந்துட்டு ஓடுறான். என்னது அப்பா செத்துட்டாராச்சா? ஒரு ட்ரிங்க் அடிப்போம் போடா. அச்சுமல்ல ஓடு சுற்றி கொஞ்சம் பாரு. அச்சுமல்ல ஓடு சுற்றி கொஞ்சம் பாரு. வெளியிலே எல்லோரும் டார்கெட்டை போட்டேன். சாரி இந்த ட்ரெஸ் போட்டுப்போம். நம்ம பழைய ட்ரெஸ்ஸை போட்டு போயிடலாம். அதான் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்காக போயிடலாம். ஸ்பெஷலாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு மாமே. அப்பாவிங்க ஒருத்தர் செத்துட்டான்டா தெரியுமா? 2 பேர் செத்துட்டாங்கடா. அப்புறம் என்ன போடா. இனியா மனுஷன் அசால்ட்டாக நான் வந்து வரீங்க. ஸ்பெஷலாக ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஓ மை காட் என்னாச்சு? ரத்தமாக கிடக்குது. என்ன சார் நடக்குதுங்க? உனைய தானே கேட்டேன். ஓடி போயிட்டான் பாரு. நான் பின்னாடி ஒரு வழி இருக்கும் சார். என்ன சார் இங்கே நடந்திருக்கு? ஆல்ரெடி ஒரு டார்கெட் இங்கே போட்டாச்சு. வெளியில் ஓப்பன் ஏரியாவில் ஒரு டார்கெட் போட்டாச்சு. வித்தியாசமாக தான் போட்டிருக்கேன். கதவை ஓப்பன் பண்ணுங்க. சிக்கன் கறியெல்லாம் இருக்குது. என்னடா வந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கு? அப்போ நான் என்ன பண்ணேன்னு நினச்சிங்க? என்ன பண்ணேன் நான் இப்போ? எல்லோரும் போட்டு தரப்பார் சாவடா. நீ தானே எல்லாருக்கிட்டே சொல்கிற? வெக்கமால ரீலோட் பண்ணிப்போம்.
இவன் ட்ரெஸ் வைக்க போனேன் ரத்தக்கரை கைஸ் ட்ரெஸ்ஸு மட்டும் ரத்தக்கரை பின்னாடி ஒரு வழி இருக்கான் அங்கே போவோம் ஓகே எப்படியோ 2 டார்கெட்டும் முடிச்சிட்டேன் இதோட கேமும் முடிஞ்சிருச்சு என்னடான்னு கேட்டிங்கன்னா இது டெமோ வருஷன் கைஸ் ஆல்ரெடி இது 1300 கேமு இது ஃப்ரீயாக தந்துருக்கீங்க ப்ளே ஸ்டோர் ஓகேவா நீலாம் என்னடா பண்ணுற நீலாம் ஒரு காடாடா ஓகேவா கைஸ் அதனால் நான் இது வந்து ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டேன் நீ எவ்வளோ கார்டு தான் இருக்கீங்க ஒரே 2 கார்டு தான் முடிச்சுட்டு எல்லா அப்பாவையும் நான் கொல்ல போகிறேன் ஒரிஜினலாக நான் ஒரு கொலைகாரனாகவே மாறப்போகிறேன் இப்படி போகலாமா இப்படி தான் அப்படி போகிறதுக்கு அப்படி தான் இப்படி போகிறதுக்கு என்னடா வளர்றேன்னு கேட்டிங்கன்னா ஓகே எதுவும் வளரல சும்மா அடிச்சு விட்டேன் ஓகே இப்போ நம்ம எப்படி போனோன்னா உள்ளே போய் 2 கடை போட்டு எல்லோரையும் கொஞ்சம் டுபுடுன்னு சுட்டு ரைஃபிள் நான் அங்கே வச்சுருக்கேன் இந்த கன் பங்கமாக இருக்கும் உள்ள வித்தியாசமாக நான் அப்பாவையும் கொள்ள போகிறேன் ஏன்னா கார்டு அலர்ட் ஆகிட்டேன் 2 கார்டு என்னை சுட்டு கொல்லவா போகிறேன் ஏய் ஏய் இங்கே நான் தான் இங்கே சாவுடி ஐயோ எதுனெல்லாம் முன்னக்காதோ அதெல்லாம் முன்ன சாவுங்கடா அலறி ஓடுங்கடா நான் எல்லோரும் கொல்ல போகிறேன் என்னடா என்ன அப்போ ரொம்ப வர பண்ணல எங்கே இருக்கு பிஸ்டலை காணோம் வழங்கிறோம் அடுத்தவங்ககிட்ட இருக்க கன் எடுப்போம் இது பண்ணுங்க கன் எடுத்துகிட்டு வரேன் யாரும் உள்ளே ஓடிடாதீங்க கன்னு காலி மன்னிச்சுக்கோங்க இங்கே தான் ஒருத்தர் ஷார்ட் கன் வச்சுருந்தான் எதாடா ஓய் மங்குண்டா 20 புல்லட்ஸ் ஷார்ட் கன்லாம் வச்சுருக்கீங்க தெரியாது இதுலேருந்து என்னது இது விஐபியா இது விஐபி கார்டு ட்ரெஸ்ஸாங்க அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை கன்னடு ஸோ என்ன ஆண்டி எப்படி ஓடுறீங்க ரொம்ப ஓவராதான் பண்ணுறேன் சாவு ஏய் என்னடா எல்லோரும் ஒரே மாதிரி டீன்ஸ் மாதிரி இருக்கீங்க ஓடுறாங்க அடிச்சு ஓடுறான் அதான் ஓடுறாங்க தெரியுதுல அவங்க கூட ஓடி முடியாது ஏய் நான் தாண்டா எல்லோரும் ஓடுறேன் ஏன்டே வரேன் ஏங்க உள்ளே போய் என்னங்க பண்ண போறீங்க யோ போயா விளங்கிரும் போடு என்னடா டிவி சேனலில் நியூஸ் எடுக்கிற இங்கே எல்லோரும் ஒருத்தர் கொண்டுக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு ஒரு நியூஸ் டே எனக்கு கடுப்பேதாத பேர் யோ இப்படியா போயா போகிற இடத்துலலாம் டெட் பாடியாக தான் இருக்கணும் நீங்கள் நல்லவங்க ஆனால் கொண்டுருவேன் என்னடா ஓடுறேன் ஓகேங்க உங்களை விட்டுருவேன் ஆனால் கேம் முடிய போதுன்னு எல்லாருக்கும் எல்லோரும் தெரிச்சு ஓடுறீங்க இதுக்குள்ளேயே அவனை வச்சுருக்கானா பார்க்குறேன் கன் இருந்தால் எடுத்துகிட்டு போகிறேன் இது நான் சுற்றியே பார்க்கலையே இதுக்குள்ளேயே ஆட்கள் இருக்காங்க ஃபைபர் ஒயர்னு ஒன்று இது உங்களுக்கு வேணுமா ஒரு ஷார்ட் கன் ஆமாம் இல்லாத ஷார்ட் கன் பயங்கரமாக இருக்கு என்னடா அது வந்தபடியே வந்துக்கிட்டு இருக்கு என்னையா அது மேஸ் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க ஐயோ வந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்காது போயிடுவேன் அச்சோ மாட்டிக்கிட்டேன் ஐயோ மாட்டிக்கிட்டாங்க என்னடா ஆக்டிங் வர்ற எனக்கு தெரியாதா நீங்களாம் யாருன்னு சாவடி இதனால் எனக்கு எந்த நிம்மதியும் இல்லை கேம் முடிய போதுன்னு கொண்டுக்கிட்டு இருக்கேன் பொழுது போகணும்ல இப்படி வந்துட்டு பின்னாடி எதுவும் வரல எப்பட்றா வெளில போகிறது புரிஞ்சிருச்சு மேரி புரிஞ்சிருச்சு எனக்கு சுத்தமாக புரியல எப்படி போகிறதுன்னு பாம்பிடி பாம்பா சீப்டா பாம்பா இங்கே 2 பேர் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க போட்டேன்
இங்கே ஒருத்தர் போயிட்டு இருந்தார், போட்டேன். இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான், போட்டேன். போகிற இடத்துல எல்லாரும் போடணும். என்னடா நீங்கள் கைஸ் இங்கே தான் இருந்தான். எங்கே இந்த இருக்கான் போடுத்துறான். டெக்டு கைஸ் பொங்கமான ஒரு கன் வச்சுருக்கான். எங்கெங்க ஓடுறீங்க? சாவுங்க. நீ வேறு யாரெல்லாம் இருக்கா? அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். என் அலறி அடிச்சு ஒருத்தன் வருவானா? ஒட்டுன்னு மண்டையில் இருப்பானா? சாவிட. ஏண்டா யாரா நீங்கள்? யாரா நீ? ஓடுறா. எங்கே ஓடுற நீ? அங்கே ஒருத்தங்க இருக்காங்க. என்னங்க ஓடுறீங்க? நான் தாங்க ரெஸ்கியூ பண்ண வந்தேன். இவன் ட்ரெஸ்லாம் போட முடியுமா? யாராவது குப்பை சாமி விட்றா. டு ட்ராக் பாடி பா 6 பேக்ஸ் தான் வச்சுருக்கேன். என் ட்ரெஸ்ஸை நான் திருப்பி எடுத்துக்கிறேன். டெட் பாடியஸாக இருக்கு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. 7 புல்லட் ஆச்சு. 2 பேர் கொள்ளணும். நான் ஒருத்தர் மறந்துட்டேன். இவன் கிடையாது, இவன் கிடக்குறான். ஒருத்தனை மறந்துட்டேன். இல்லை இங்கே ஒருத்தன் இங்கே மேங்கி கடந்தானே, அவன் எங்க? இக்யூ காடு அதெல்லாம் தாவலை. நீ 2 பேரும் இங்கே அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எப்படா நீங்கள் வாடுறீங்க? அதான் உங்களை கொண்டேன்னு தெரியுது. எங்கே இருக்கீங்க? நீ தானே எல்லாருக்கும் போட்டு கொடுத்துப்ப. எல்லாருக்கும் நீ தானே போட்டு கொடுப்ப. இந்த வாட்டி நானே உன்னை போட்டு கிடக்கிறேன். நீ யாரோ ஒரு ஏர்த்தம் மட்டும் அங்கே சாஞ்சு கிடக்குறான். யாரா நீ? இந்தா வச்சுக்கோ. வச்சுக்கோ. ஒரு ஷார்ட் கன் இருக்கு. நம்ம என்ன பண்ணுமா? போடுறா. பறக்கட்டாச்சு. நீ என்ன வச்சிருக்கானா? சரிடா. அங்கே எப்பட்றா நீங்கள் ஒருத்தர் இருக்க? அவனை போட்டு தர்பாசிங்க ஏண்டா எல்லாரும் போட்டு முடிச்சிட்டேன். அப்பாவையே போட்டு முடிச்சவன் நவுருங்கடா. இங்கே ஒரு கார்டு சுற்றிக்கிட்டு இருக்கானா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் சுற்றுறானா? ஏண்டா அவ்வளோ பேர் கொண்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா உனக்கு வேலை? போட்டு தள்ளு. இதாச்சு. பயங்கரமான ஒரு கன்னு. நீ யாரெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். டேய் நாப்படா. போட்டாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் யாரும் இல்லை. ஒயின்ஸ் இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஒயின் செலர் கூட போய் பிள்ளர் போட்டு கொன்றுவேண்டா. எப்படா உள்ள இருக்கீங்க? இப்பெல்லாம் போட்டு தள்ளுறது தாண்டா என் வேலையை. பாபா பாபா ரங்க மதிரட்டுமே. எங்கே இருக்க? ஒரு ரூமில் சேஃபாக 7 பேர் இருக்கீங்க. அதுக்கு ஒரு கார்டு வேறு. கார்டு வேறு. 2 பேர் போட்டாச்சு. இங்கே இல்லை. இங்கே தான் நினைக்கிறேன். இந்தா ப்ளீஸ். இல்லை பார்த்துட்டேன். சப்ளைஸு டேட் ஓப்பன் டோர். உங்களுக்கு மட்டும் சேஃபான இடம். வெயிட் பண்ணுங்க கைஸ். இவங்களோட நானும் ஒரு அப்பாவி மாதிரி சுற்ற போகிறேன். எவ்வளோ பெரிய அப்பாவியாக தான் இருக்கேன் நானும் பார்ப்போம். அச்சோ சார் மேலே இல்லை. விஷயம் பொங்கமான ஒரு பொருள் கிடச்சிருக்கு. என்னடா இப்படி அடிக்கிற? என்னடா இப்படி பண்ணுற? அச்சோ எங்க உங்களுக்கு காப்பாற்ற தந்துருக்கீங்க. என்னாச்சு? அச்சோ
அச்சோ நீ தானே இருந்த ஒரு காடு என்னடா இடம் அது இவனாச்சும் சரண்டர் ஆகிட்டான் உழைச்சி விட்டுறேன் ஐயோ எங்கேயா ஓடுற உள்ளூர் இடம் இருக்காடா ஏய் ஏய் டேய் வாங்கடா உன்னைய விட்டு உயிர் போனாலும் உன்னைய நான் கொல்லாமல் விட மாட்டேன் சத்தியமா இங்கே ஒருத்தன் இருக்கான் எப்பட்றா நீ உள்ள போன ஏன் அப்படி பண்ணுங்க ஐ லூசு பயில சாப்பிட வா இவ்வளோ கன்று இருக்கு இதெல்லாம் சுட்டா வெடிஞ்சிடும் என்னடா 2 பேரும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க ஜாலியா ப்ரோ சாவு என்னடா பார்க்குற காடு அலர்டா போட்டே தள்ளிட்டா எல்லாரையும் ஹேங்கரில் விட்டு 2 பேர் இருக்கேன் சுட்டுவோம் விடிஞ்சிருச்சு சாரி நானே செத்துருப்பேன் இன்னும் கொஞ்சம் பொருள்ஸ் இருக்கு இன்னும் ஆமாவா இங்கே ஆமான்னு காமிக்குது முட்டவே வேஸ்ட் ப்ளீஸ் இங்கே பார்த்தீங்களா கன்னு என்னடா நானும் சுட்டுக்கிட்டே இருக்கேன் அது ஆக மாட்டேங்குது வீடியோ பெருசாக போவோம் முடிச்சுக்கோங்க ஓடுற இது தாண்டா மாஸ் இடத்தே அழிக்கிறவன் தாண்டா ஒரிஜினலான நான் ஒரிஜினல் ஹீரோ கைஸ் இதுக்கு ஆமாம் இருக்கோ இதுக்கும் ஆமாம் இல்லை கைஸ் இதுக்கு 6 2 என்னடா எக்ஸ்டென்ஷனாக இருக்குது தம்பி எலிவேட்டர் கூப்பிடுங்க ஃபுல்லாக டெட் பாடியோடு நான் போகிறேன் எப்பட்றா போகிறது டேட்டு கிளிம் ஏறிட்டேன் எப்படி கீழே போகிறது எப்பட்றா நான் கீழே போகிறேன் ஓகே இங்கே வந்தால் எதுவும் இல்லை மாட்டிக்கிட்டேன் டேப் செக் அங்கே பயந்துட்டேன் மாட்டிக்கிட்டேன் அதானே அவ்வளோ பாம்பி பாவே சிகி பாம்பா போகும்போது இந்த ட்ரெஸ்லலாம் போகிற அளவுக்கு நான் கெட்ட பையன் வெயிட் பண்ணுங்க இது ஸ்லீப்பிங் சிரஞ்சி இதை கொடுத்து போவோம் இந்த ஸ்லீப்பிங் சிரஞ்சி தூங்கிடுவா சாவலை தூங்கதான் கேட்குறேன் என்னடா ஐயோ சாப்பிட ஆனால் என்னோட வேலை என்னன்னு தெரியும்ல நான் எல்லோரும் கொண்டு தான் போவேன் சொன்னபடியே தான் பயங்கரமாக இருக்குல்ல தண்ணினா ஒரிஜினல் மாதிரி இருக்கு சீக்கிரம்டா வாடா டைம் ஆகுதுடா எனக்கு இங்கே இருந்தால் டெட் பாடி போட முடியுமா என்னடா நீ சாவலியாடா நீ ஜிக்கு 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 இதை நான் எடுத்து உனக்கு குத்த போகிறேன் போயா சித்தாசா இதோட வீடியோ முடிய போதே லாஸ்ட்டாக ஏரோப்ளேனில் கிளம்புறேன் உயிரோட தான் இருக்கான் பரவாயில்ல இதை தூக்கி போடு நான் என்கிட்ட இருக்க எல்லா பொருளும் தூக்கி போட போகிறேன் இக்கி புட்டவே புட்டவனை தூக்கி போடு போட்டேன் அதுக்கப்புறம் இக்கி பண்ணிட்டேன் இது தூக்கி போட முடியாதான் ஓகே வாங்க கிளம்பலாம்
இங்கே ஒருத்தர் போதையில் இருக்கார். கொல்ல முடியுமா? என்னது இது? என்னதுடா அது? அது மேலே சரி டன்டாச்சி கரும்பு என்கிட்ட ஆமாம் இல்லை. ஐயோ காட் எந்திரிச்சிட்டான், போட்டுருவான். யோ 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 போடாங்கிட்ட தண்ணிக்குள்ள. யோ யோ போட்டேன். ஓகே கிளம்பலாம் கைஸ். டேப் டு எஸ்கேப். அண்ட் ஸ்டைலாக முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி தான் அன்லாக் ஃபுல் கேம், ஹிட்மேன் பிளட் மணி ஸ்பெஷல் அட்வென்ச்சர் என்ன சிங்கிள் பர்ச்சேஸ் நோ. சொன்னல கைஸ், காசு 430 ரூபா. அவ்வளோலாம் கொடுக்க மாட்டேன், போங்கடா. இந்த கேமுக்கு அவன் கொடுப்பான். ஸோ பை கைஸ், பை 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 பை. இது உங்கள் மிஸ்டர் ருத்ராபிக்கல் வைட்டு புது வீடியோ சந்திப்போம். பை 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 பாய்.